தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வாரும் தூயாவியானவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் தங்கியிருந்து அதை அன்பின் தீயினாலே நிரப்பும் ஆண்டவரே. பற்பல இடங்களிலிருந்து, பற்பல சூழ்நிலையிலிருந்து, அநேக விதமான எதிர்பார்ப்புகளோடு கூட உம்மை பற்றி இருக்கிற அந்த பற்றுறுதியின் அடிப்படையில் உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்கள் உள்ளத்தை நீர் அறிந்திருக்கிறேன். எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வார்த்தையினாலே நீர் அதை நிரப்பும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யாகவே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, கர்த்தரால் முத்தரிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மகாசபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருமையான வேத பகுதிகள் சங்கீதம் 32, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களும், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களும், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9 வசனங்களும், பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 22 32 வசனங்களையும் நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த 4 பகுதிகளையும் 5 பகுதிகளும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற பொழுது என்ன தெரிகிறது? நம் பலவீனம் என்ற தலைப்பிலும், நம் விசுவாசம் என்ற தலைப்பிலும், நம்முடைய வெற்றி என்ற தலைப்பிலும் 3ஐயும் நாம் தியானிக்க அழைக்கிறேன். உங்கள் மனதை நேராக கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக அமைத்துக் கொண்டு பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாம் எலியா தீர்க்கதரிசியை குறித்து சிந்தித்தோம். சாரிபாத் என்கிற அருமையான தாயாருடைய வீட்டுக்கு சென்றவர் தங்குகிறார். அந்த சூழ்நிலையில ஆகாப் ராஜாவிடம் அவர் சொல்லுகிற காரியம், இந்த தேசத்திலே பஞ்சம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு போகிற பொழுதுதான் என்ன நடக்கிறது? இவன் இப்படி சொல்லிவிட்டு செல்லுகிறானே என்று சொல்லி அவரை பின்தொடர்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிற பொழுதுதான் 18ஆம் அதிகாரத்தை உற்று நோக்கி கவனிக்கிற பொழுது என்ன சொல்லப்படுகிறது? ஆகாப் ராஜாவிடத்திலே உம்ரியின் மகனாகிய ஆகாப், ஏசபேல் என்கின்ற இவர்கள், ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல், இரண்டிற்கும் இடையே நடக்கிற ஒரு சம்பவமானது இதை மையப்படுத்தி சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது? தேசத்திலே பஞ்சம் அதிகரித்துக் கொண்டிருந்த சூழலிலே அங்கிருக்கிற ஆடு மாடுகள், அங்கிருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிந்து போகிறது, உணவின்றி உயிரிழந்து போகிறது என்று ஆகாப் ராஜா வேதனைப்பட்டு தன்னிடத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த உபதியா என்பவனை அனுப்புகிறார். நீ இந்த பகுதிக்கு நீ சென்று போ, நான் இந்த பகுதிக்கு சென்று பார்க்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல பசுமையான புல் இருக்குமானால் அதை பார்த்து சூழலாம் எடுத்துக்கொண்டு வந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கு, கோவேறு கழுதைகளுக்கு, குதிரைகளுக்கு உணவளிப்போம் என்று சொல்லுகிறார். அப்படி உபதியாவை நீ இந்த புறத்திலே போ, நான் இந்த புறத்திலே போகிறேன் என்று ராஜா புறப்பட்டு போகிறார். உபதியா போகிற வழியில எலியாவை காண்கிறார். எலியாவை பார்க்கிற பொழுது இவர் தேவனுடைய மனிதனாயிற்று, இவர் கடவுளை சார்ந்திருப்பவரை, இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவரை என்று அவரை தாழ விழிந்து பணிந்து கொள்ளுகிறார். தாழ விழிந்து பணிந்து கொண்ட பிறகு சொல்லுகிறார், ஒரு நல்ல உரையாடலும் நல்ல சம்பவம் நிகழ்வும் அதிலே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறார், எலியா உபதியாவை பார்த்து, நான் தீர்க்கதரிசி கண்டுகொண்டேன் என்று சொல்லி போய் ஆகாவிடம் சொல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? மறுத்து சொல்லுகிறார், ஐயா நீ சொல்லிவிட்டு நான் போய் ஆகாவிடத்தில் சொன்னால் அவர் நீ கொன்று போட்டு விடுவார், நீ கொன்று போட்டு விடுவார். ஏனென்றால் நான் இவரிடம் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிற பொழுது கடவுள் உன்னை வேறு இடத்தில் எடுத்து சென்று விட்டால் நான் என்ன செய்வது? நீ கொன்று போட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி செல்லுகிற நிலையிலே தான் அழகாக நீங்கள் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 7ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். ஒபதியா வழியில் போகும்போது எலியாவை காண்கிறார். எலியாவை கண்ட பிறகு 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி, அப்படியானால் எலியாவுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆகாப் ராஜா சொல்லுகிறார், எலியாவை பார்த்த உடனே நீ இஸ்ரவேலை கலந்து கொண்டுகிறவன் நீதான் அல்லவா என்று அன்போடு சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை. இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் அந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியா சொல்லுகிறார், நான் உங்களை கலந்து கொள்ளுகிறவன் அல்ல, இஸ்ரவேலில் இருக்கிற மக்களாகிய நீங்கள்
பாகாலை வணங்கி நீனும் உன்னுடைய தகப்பன்மாரும் என்ன செய்கிறீர்கள்? கடவுளை விட்டு கடவுளின் கட்டளைகளுக்கு நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். இப்படி தெளிவாக சொல்லப்பட்ட நேரத்திலே இருவருக்குடைய ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. இருவருக்குடைய ஒரு சம்பவம் நடக்கிறது. உன்னுடைய கடவுள் உண்மையானவரா, என்னுடைய கடவுள் உண்மையானவரா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் என்ன செய்கிறார் ராஜா? என்ன செய்கிறார்? உன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர், உன்னிடத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாம் ஒன்று அழைத்துக் கொண்டு வா. அழைத்துக் கொண்டு வருகிறார். 2 காளைகளை எடுத்துக் கொண்டு வா. நீ இதை பலியிடு, நீ பலியிடு. நீ அனைவராக இருப்பதால் நீ பலியிடு. நான் குறைந்தவன் தான், நானும் பலியிடுகிறேன். இருவருக்கும் இடையே ஒரு போட்டி நடப்பதுபோல் நடக்கிறது. இந்த சம்பவத்தின் மையப்பகுதியை பார்க்கிற பொழுது பாகாலை வணங்கின மக்கள் என்ன செய்கிறார்? காலை முதல் மாலை வரை கத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ வா, எங்களுடைய ஆடு மாடுகள் என்ன செய் தகனம் பண்ண வேண்டும் அல்லது பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்துகிறார்கள். எலியா சொல்ல, இன்னும் கத்துங்கள், நன்றாக கத்துங்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. மாறாக எலியா என்ன செய்கிறார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட காளையை எடுத்து பலியிடுவதற்காக அதற்குரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறார். அவர் கடவுளை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிற பொழுது என்ன நடந்தது? கடவுள் அதை பட்சித்து விட்டார். அப்பொழுதுதான் இந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்று சொல்லுகிறார்கள். 39ஆம் வசனத்தை பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். அதற்கு பிறகு நடக்கிற சம்பவம், எலியா என்ன செய்கிறார்? அந்த பாகாலை வணங்கின தீர்க்கதரிசியை நாம் அழித்தவர்களை கொன்று போடுகிறார். இந்த கொன்று போட்ட இந்த சம்பவமானது ஆகாபின் வழியாக ஏசபேலுக்கு தெரிவிக்கப்பட்ட ஏசபேல் என்ன செய்கிறார்? எலியாவை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுகிறார். வாசித்த அந்த வேத பகுதியிலே 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 19:2 பாருங்க. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல அப்ப இந்த இடத்தில் ஏசபேல் என்ன செய்கிறார்? எலியாவை கொன்று போட வகை தேடுகிறார். எலியாவை கொன்று போட வகை தேடுகிற பொழுது ஏசபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்று அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலிருந்து பெயர்செபாவிற்கு புறப்பட்டு போகிறார். பெயர்செபாவிற்கு புறப்பட்டு போகிற பொழுது என்ன நடக்கிறது? ஒரு சூறை செடியின் கீழ் என்ன இப்படி கொள்ளுகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை நான் தெளிவாய் சொன்னேனே, உண்மையாய் சொன்னேனே, வரும் காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நன்மையைத்தான் சொல்லிவிட்டு சென்றேனே, ஆனால் இவர்கள் என்னை கொல்ல வகை தேடுகிறார்களே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவனாக, ஆறுதல் அற்றவனாக, தேர்தல் அற்றவனாக சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொள்ளுகிறார். இவரை நினைத்துக் கொண்டா, நான் படுத்துக் கொண்டால் யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் மாறாக என்ன நடக்கிறது? கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு தூதனை அனுப்பி என்ன சொல்லுகிறார்? இங்க நீ இருந்துட்டு உனக்கு இங்க என்ன வேலை? இன்னைக்கு நாமும் கூட அநேக நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற மன வேதனையான சூழ்நிலைகள் வந்தபோது என்ன செய்கிறோம்? தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடவுளை தேடுவதற்கு பதிலாக தனிமைப்படுத்திக் கொண்டு நாம் வியாதிகளினாலே நமக்கு நாமே வியாதிகளை வரவழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில நிற்கிற பொழுதுதான் தூதன் சொல்லுகிறார், இங்கு உனக்கு என்ன வேண்டும்? எழுந்து, நீ எழுந்ததை சாப்பிட. இந்த சாப்பாடோட பலனற்று போயிருப்பவனுக்கு பலத்தை கொடுப்பதற்கு என்ன கொடுக்கிறார்? உணவளிக்கிறார். உணவை கொடுத்த பிறகு என்ன நடக்கிறது? மீண்டும் அவனோடு சொல்லுகிறார், அதே தூதன் சொல்லுகிறார், அழகான ஒரு வார்த்தையை மையப்படுத்துகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் பண்ண வேண்டிய பிரயாணம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா? அநேக நேரங்களில் நாம் சொல்கிறோம், எனக்கு எதற்கு இந்த வாழ்க்கை? எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கடினப்பாடுகள், எத்தனையோ விதமான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு எதற்கு இந்த வாழ்க்கை? என்னை எடுத்துக்கொண்டால் நலவாய் இருக்குமே. சமீபத்திலே அருமையான ஒரு பலகீனத்தின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு கேள்வியை கேட்டேன், ஆண்டவரை எடுத்துக்கொள்ள சொல்லுவதற்கு நீங்கள் யார்? அவருக்கு தெரியும் இந்த காரியத்தை இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்பதை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை சொல்லுகிற பொழுது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று நிர்ணயம்
நீங்கள் இங்க இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் இருந்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் அந்த உடன்படிக்கை செய்கிறார். இதைத்தான் அழகாக அந்த உடன்படிக்கை செய்கிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, இன்று இங்கே உயிரோடு இருக்கிற நம் அனைவரோடும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லுகிறார். இது எங்கே நடக்கிறது? ஓரேவிலே நடக்கிறது. கடவுளுடைய பர்வதத்தில் நடக்கிற ஒரு உடன்படிக்கை அது. நன்கு வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அந்த உடன்படிக்கையை நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில், அப்ப நல்லா படிச்சு பாருங்க. இந்த நாளில் சொல்ற போது என்ன சொல்லுவோம்? அக்டோபர் மாசம் 26ஆம் தேதி இங்கே உயிரோடு இருக்கு. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க? ஏதோ நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படியா? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? இந்த நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் அனைவரோடு உடன்படிக்கை செய்கிற கடவுள். அப்போ எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது மகனே. அப்படி சொன்னவுடன் அவர் என்ன செய்கிறார்? அப்படியானால் நான் போகிறேன் என்று அவர் கொடுத்த உணவை அறிந்துவிட்டு என்ன செய்கிறார்? 40 நாட்கள் அந்த வனாந்திர யாத்திரை தொடர்கிறது. ஒரே என்கிற கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நின்ற பொழுது கர்த்தர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேலை? மீண்டும் ஒரு கேள்வி, இங்கே உங்களுக்கு என்ன வேலை? அப்பொழுது சொல்லுகிறார், 10ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார், ஐயா, சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்கு நான் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு நான் இருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரு உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், படிவீரர்களை கட்டி பாதாளை வணங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய பர்வதத்தில், கர்மேல் பர்வதத்தில் வந்து நெல்லு. இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். இந்த இடத்தில் அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாக எனக்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழலில் அவர் என்ன செய்கிறார்? குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவத்தோடு கடந்து போகிறார். குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம் என்று நம்முடைய வாழ்விலை நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம்? 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால், அப்ப என்ன சொல்ற கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம், நிலையில்லாத ஒரு அனுபவம். இதைத்தான் அழகாக சொல்வார், கேட்ச் ஆன் தி பால். மதில் மேல் இருக்கிற பூனை இந்த பக்கம் ஒழுகுமா அந்த பக்கம் ஒழுகுமா நமக்கு தெரியாது. ஆனால் மாறாக என்ன நடக்கிறது? உனக்கு கர்த்தர் காண்பித்த அந்த வழியில நீ போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் எளியனுடைய வாழ்விலே சொன்னார். அடுத்த நிலைக்குள் வருகிற பொழுதுதான் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ என்ன செய்? என்னுடைய பர்வதத்தில் வந்து நெல், தேவனுடைய பர்வதத்தில் வந்து நெல் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது இவரும் அங்கே போய் நிற்கிறார். நிற்கிற பொழுது நடந்த நிகழ்வுகளை தெளிவாக மையப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். மெல்லிய சத்தம் அவருடைய காதிலே கேட்கப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? அந்த எலியாவுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல 3 வரை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. இதை தொடர்ந்து மத்திய எழுதின நற்செய்தி நூலுக்குள் நீங்கள் வருகிற பொழுது அருமையான ஒரு வேத பகுதியை மையப்படுத்துகிறார்கள். அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட பகுதி, கப்பல் நகுவிட ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்கிறார். அதற்கு முன்பதாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. மத்திய 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இவைகள் யாவும் அவருடைய பலகீனங்களை மையப்படுத்துகிற செய்திகளாக. இதைத்தான் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17 26 வசனங்களும் இதை சொல்லுகிறது. அப்ப இவர் என்ன செய்கிறார்? ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்? ஒரு முடக்குவாதம் பிடித்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் உள்ளே வர முடியவில்லை, மிகுந்த கூட்டமாக இருக்கிறது. ஜனங்கள் திரளாய வந்து தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய சமூகத்திலே காத்து நிற்கிறார். கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவானவர் இன்று எனக்கு பலன் தருவாரா? இன்று என்னை குணப்படுத்துவாரா? இன்று எனக்கு பார்வை கிடைக்குமா? இன்று நான் நடப்பேனா? இன்று என்னுடைய கஷ்டம் என்னை விட்டு போகுமா என்று சொல்லி பல்வேறு சூழ்நிலைகளில் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது 4 சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? நெடுங்காலமாய் நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையாய் இந்த சகோதரனை
ஒரு கட்டிலில் அவனை கட்டி மேலே கூரையின் மேல் சென்று கூரையை பிரிக்கிறார். கூரையை பிரித்தெடுத்து உள்ளே அனுப்புகிற பொழுது அவர் பார்க்கிறார், என்ன திடீர்னு ஏதோ வருகிறது. இன்னைக்கு நாம அமர்ந்து கொண்டிருக்கோம், இங்கிருந்து திடீர்னு உள்ள அடிச்சு என்ன செய்வோம்? ஒரு கூட்டம் அலறி அடிச்சு ஓடும். இது என்னமா முடியணும் தெரியல. வெளியில போய் நின்றலாம், வெளியில போய் நிற்கும். சில கூட்டம் என்னதான் நடக்குது பார்க்கலாம் வேண்டும். சிலர் என்ன செய்வாங்க, இதிலிருந்து ஏதோ விடுதலை கிடைக்குமா? இப்படிப்பட்ட சூழல் அமையும். ஆனால் இந்த இடத்துல அவர் கிறிஸ்துவானவரை பார்க்கிறார். யார் இவன்? எதற்காக உள்ளே வருகிறார்? ஏனென்றால் பல நாட்கள் அவன் நடக்க முடியாதபடி முடங்கி கிடக்கிறவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. இவனுக்கு உதவி செய்கிற மக்கள் இவனோடு இருக்கிறார்கள். அப்பொழுது உள்ளே இறங்கியவுடன் நடந்த சம்பவம் தான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் விசுவாசம், அவர்களை அழைத்துக் கொண்டு போனவருடைய விசுவாசத்தை கண்டு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உள்ள அழைச்சிட்டு வந்திருக்கிறோம்? நம்மோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கடினப்பாடுகளோடு இருக்கிறார்கள்? வாருங்கள் எங்களுடைய திருச்சபைக்கு, கர்த்தருடைய சமூகத்திலே பார்ப்பவர்கள் எத்தனை பேரை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆகஸ்ட் முடிந்ததற்கு பிறகு வெளியில நின்று கொண்டிருந்தோம். அருமையான ஒரு அம்மா என்ன செய்கிறார்கள்? தன்னோடு இருப்பவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஐயா, இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவர்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கடினப்பாடுகள் இருக்கிறது. அவருடைய கணவனார் இன்றோ நாளையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், நீங்கள் ஜெபித்தால் அவர் உயிர் பெறுவார். அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவர்கள் விடுதலை தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நாம் எத்தனை பேரை நாம் அழைத்து வந்திருக்கிறோம்? நம்ம போறது கஷ்டமா இருக்கு. நான் எங்க போய் 10 பேர் கூட்டிட்டு வர்றது? பிகாஸ் எல்லாருமே என்ன செய்யறோம்? we are all engaged with all the programs. சண்டே இன்னைக்கு நான் வந்து எங்க போனேன்? மலையாளம். இன்னொரு பக்கம் நான் கல்யாணம், இன்னொரு பக்கம் என்கேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க். Each and everyone they used to say like this, each and everyone is a blame excuses in the presence of God. கடவுளுடைய சமூகத்திலே இவைகள் அத்தனையும் எப்படி இருக்கிறது? சாக்கு போக்கு சொல்லுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த 4 பேர் எப்படியாவது இவர்களை குணப்படுத்துவார் என்று விசுவாசத்தோடு உள்ள இறக்கினார்கள். அவர் சுகம் பெற்றார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் மையப்பகுதியை பாருங்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற ஆணித்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லுகிற பொழுது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்? வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார். இவனை ஆலயத்திற்குள் வரவா என்று சொல்லவில்லை, மாறாக என்ன சொல்லுகிறார்? வீட்டுக்குள் போ என்று சொல்லுகிறார். அன்றோடு அவருடைய பலவீனம் அவரை விட்டு வெளியே போய்விட்டது. அப்படி என்றால் இந்த இடத்துல யாருடைய விசுவாசத்தை பார்க்கிறார்? அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இதற்கு அடுத்த நிலையிலே யோவான் எழுதின நற்செய்தியின் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யூதேயா கலிலேயா பகுதிகளிலே கிறிஸ்துவானவர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மீண்டுமாக பெதஸ்தா என்கின்ற ஒரு இடத்திற்கு வருகிறார். அந்த இடத்திற்கு வருகிற பொழுதுதான் ஒரு பண்டிகை நடக்கிறது. அந்த பண்டிகை நாட்களிலே யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருவார்கள். அப்படி கூடி வருகிற சூழ்நிலையிலே அந்த ஊரிலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெதஸ்தா என்று சொல்லுகிற அருமையான எபிரேய பதத்திற்கு it is an house of mercy, இரக்கத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். இரக்கத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். அந்த பகுதியிலே வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ அங்கு இருக்கிற குளத்தில் சுற்றிலும் யார் இருப்பார்கள்? சப்பானிகள். வாசியுங்கள் 3ஆம் வசனம் வாசிங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பர உருப்புடையவர்கள், வியாதிக்காரர்கள் பல நாட்கள் அந்த இடத்திலே படுத்து ஒரு தேவதூதன் அந்த இடத்திலே இறங்கி கடக்குவார். அப்பொழுது என்னுடைய நோய் எப்பேற்பட்ட வியாதியானாலும் குணமடைந்து விடும் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு சகோதரனுக்கு 38 ஆண்டுகள் பழகினத்தோடு உதவியற்றமாக is a lack of helping people, is a lack of helpers, is a lack of love. அன்பிற்காய் காத்து நிற்கிறார். யாராவது என்னிடத்தில் கருணையோடு பேசுவார்களா? யாராவது என்னிடத்தில் கருணையோடு எனக்கு உதவுவார்களா என்று காத்து
அப்பொழுது அந்த ஆண்டவர் அப்படியே பணியை செய்துவிட்டு வருகிற பொழுது அவனை பார்க்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒரு அழகான ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்கள் 6ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதியை பாருங்க. 6ஆம் அதிகாரம் பின்பகுதி. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து நம் அருகிலே நின்று, மகனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கேட்போமா? கேட்க மாட்டேங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க கைத்துக்கு சொல்லலாமா? சொல்லலாமா? நான் ஆண்டவர்கிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன், கைத்துக்கு. ஐயோ, ஆண்டவர் கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் கேட்பேன். சொல்றோமா இல்லையா? இந்த இடத்தில் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்று சொன்னவுடன் தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். 7ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, கனிவோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடக்கூட யாருமே இல்லை. நான் எந்த உதவியும் மற்றவனாக தனித்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் தனித்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை என்று மன குமுறலோடு சொல்லுகிற பொழுதுதான் ஆண்டவர் அவனை நோக்கி சொல்லுகிறார். என்ன என்று சொல்லுகிறார்? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினப்பாடுகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இடுக்கமான நிலையில் நின்று கொண்டிருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தருகிற கர்த்தர் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் என் வியாதி எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது? வியாதி என்று சொன்னால் விலகினத்தை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம் மனதில் வைத்திருக்கிற கவலைகளையும் சேர்த்துதான் அது வருகிறது. நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய வியாதியை எப்படி நீக்குகிறாரா? உன் விசுவாசத்தை கொண்டு நீக்குகிறார். விசுவாசம், அவர்கள் விசுவாசத்தை கொண்டு கண்டு அவனை குணமாக்குகிற கர்த்தர். இந்த இடத்தில் இவனுடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்கிறார்? உனக்கு நான் என்ன சுகமாக என்று விரும்புகிறாயா? ஆமென், ஆமென். என்னை யாரும் எடுத்துக்கொள்ள போக யார் இல்லை. அப்பொழுது அவன் என்ன செய்கிறார்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக என்ன சொல்லுகிறார்? அங்கு ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுகிறது. வேதபாரர்கள் பரிசேயர்கள் மத்தியில் ஒரு கருத்துக்கள் ஏற்படுகிறது. அடுத்த நிலையில் அவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை பாருங்கள். 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு என்ன செய்யாது? பாவம் செய்யாது. அப்ப நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அநேக பாவங்கள் மறைந்திருக்கிறது. அநேக பாவங்கள் மறைந்திருக்கிறது. அழகாக சங்கீதம் 139 சொல்லுகிற பொழுது, எலியா அங்கு ஓடி ஒழுகிறார், இங்கோடி ஒழுகிறார், எல்லா இடங்களிலும் ஓடி ஒழுகிறார். ஆனால் சங்கீதம் 139 சொல்லுகிறது, நீ பாதாளத்தில் படுக்கை கொண்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன், நீ வானத்தை கேட்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன். ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார்? இது நம்முடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களிலே ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்புற தோற்றத்தில் ஒரு வாழ்வு, உட்புற தோற்றத்தில் ஒரு வாழ்வு, மறைந்திருக்கிற வாழ்வு. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், நீ எப்படி எந்த இடத்தில் நீ மறைந்து போனாலும் அந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த இடத்தில் என் மகன் என் மகள் என்னை நோக்கி வருவானா, என் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உறுதிப்படுமா என்று எதிர்நோக்கி காத்திருக்கிற பொழுதுதான் அருமையான இந்த 2-3 சம்பவங்களை பார்க்கிற பொழுது இறுதியாக அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள். இறுதியாக 38 வருடம் உள்ள சகோதரன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு நன்றி சொல்ல வருகிறான். நன்றி சொல்ல வருகிற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இனி நீ என்ன செய்யாதே, கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. ஒரு நித்திய வாழ்விற்கான ஒரு அழைப்பு, ஒரு நித்திய வாழ்விற்கான ஒரு அழைப்பு. இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது, திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிற பொழுது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிற ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் என்று அழைக்கிறார். எலியாவுடைய வாழ்விலை பார்க்கிற பொழுது, எலியா மனம் கோடி ஒன்றுமில்லை, யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அவனை சந்தித்து அழகாக சொல்லுகிறார், உனக்கு பிறகு இவர்களுக்கெல்லாம் நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அங்கு ஏரோட்டி கொண்டிருக்கிற, உழவிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற, விவசாயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற எலிசாவை நீ என்ன செய், உன் சாவை எடுத்து அவன் மீது போடு,
அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்ததை நோக்குவதுதான். அவர் தன்னிடம் இருக்கிற இந்த வேத வாக்குகளை, இந்த சத்தியத்தை உங்கள் மீது போட விரும்புகிறார். உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக, உங்களை கட்டுரை பிள்ளை அநேக இடங்களில் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முடங்கி கிடந்தால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் முடங்கி கிடக்கிறேன் என்று சொல்ல முடியாது. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. மாறாக ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம்ம என்ன செய்கிறாராம்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் அழக பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லுகிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வாசியுங்கள். எபேசு 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும். இந்த 3 சம்பவங்களும், ஒன்று அவருடைய பலகீனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, இரண்டாவது அவருடைய விசுவாசத்தினாலே அவர்கள் சரி செய்யப்படுகிறது, மூன்றாவது அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறதா? ஒரு வெற்றியின் வாழ்வாக. கால் நல்லா உட்கார்ந்து இருந்திருப்பானா? சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் முன்னால காலை வச்சுட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான்னு திடீர்னு எழுந்து நடந்தா நம்ம என்ன செய்வோம்? இந்த கிராஸ் கட் ரோட்ல, காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்ல நம்ம நாளைக்கு உண்டாங்க ஒருத்தருக்கு 2 கால், ஒரு கால் பாதி இல்லை. ஐயா அம்மா அப்படின்னு பிச்சை கேட்டுட்டு இருப்பார். ஃபாரினர்ல சுப்பாருக்கு மகாவீர்ஸ் முன்னாள் உட்கார்ந்து கேட்டுருப்பார். நான் போகிற பொழுதெல்லாம் அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவேன். ஒரு நாள் யோசனை பண்ணிக்க, இந்த ஏன் இப்படி இருக்கிறார்? நல்லா தான் இருக்கான்னு நினைச்சேன். ஆனால் அவரால் நடக்க முடியல. சின்ன வெயில் வச்சு வண்டி. திடீர்னு ஒரு நாள் பார்த்தார், குச்சி வைத்து நின்று கொண்டு என்ன செய்கிறார்? வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி வரும் கேட்டார். எப்படி பேசுறது கஷ்டம், என்ன பேசு. அவர் சொன்னார், கடவுளுடைய பிள்ளை உதவி பண்ணாருங்க, நான் இந்த வியாபாரம் செய்கிறேன். அதை பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முடவன் எழுந்து நின்று வியாபாரம் செய்கிறான் என்றால் இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் இல்லை. இதை காட்டிலும் உயர்ந்ததான் கடவுளின் அன்பு. இதை காட்டிலும் உயர்ந்ததான் கிறிஸ்துவானவர் நம்முள் செய்கிற ஒரு அற்புதமும் அதிசயமும். நாம் எந்த நிலையில் ஆலயத்துக்குள் வந்திருக்கிறோம், எந்த நிலையில் கடவுளை தேடி வந்திருக்கிறோம், எந்த எதிர்பார்ப்போடு உள்ளே வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். அப்படியானால் நம்முடைய பலகீனம் என்ன? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையாகவே நான் ஆண்டவர் தருகிற வெற்றியை நான் பெற்றுக்கொண்டு வாழ்கிறேன். இந்த 3ஐயும் பெற்றுக்கொள்ள நமக்குள்ள என்ன தேவை? ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா? தயவாய் மன தாங்கியோடு கூட கிறிஸ்து காண்பித்த அந்த புதிய மனிதனுக்குரிய வாழ்வோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டவரே, நேற்று வந்திருக்கிற இந்த நல்ல காலை பொழுதிலே நாங்கள் நம்முடைய திரு சமூகத்தை தேடி வந்து சற்று நேரம் அமர்ந்திருக்க உடைய வேத வாக்குகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். தியானிப்பதோடு இல்லாமல் அவைகளை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த உமக்கு பிரியமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு அனுப்புவதற்காக எங்களை தாண்டி விட திருக்கருப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவ வழியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.